பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பீட்ரூட்டை மேலே இருக்க தோலை சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. கடலைப்பருப்பு அடுத்தது உளுத்தம்பருப்பு ரெண்டும் சமமான அளவில் எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி துண்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கு அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க பீட்ரூட்டை அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வதக்கி அதை வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அதில் கொட்டினீங்கன்னா நமக்கு டேஸ்டியான பீட்ரூட் சட்னி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.